ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதைப்பையோட பகுதி 24 தான் பார்க்க போகிறோம். அடுத்த நாள் அவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. அங்கே கல்யாணம் ஒரு வீட்டில் வச்சு தான் நடந்துச்சு. அங்கே ரொம்ப அதிகமாக பாட்டு அப்புறம் டெக்கரேஷன் எல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதனால அந்த இடம் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க எல்லாரும் அங்கே உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மணமகன் வந்தார். இவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது பொண்ணும் வந்துச்சு. அவள் ஒரு பிங்க் கலர் saree போட்டிருந்தா. அவளோட தலையை ஒரு துப்பட்டாவால் கவர் பண்ணியிருந்தாங்க. பூக்களை வச்சு அவளை அலங்கரிச்சிருந்தாங்க. அவளோட கையில் அழகான மெஹந்தி போட்டிருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே எல்லாரும் சில பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு பூரி, உருளைக்கிழங்கு, ரேடிஷ் ரைத்தா, சோறு அப்புறம் ஜலேபிஸ் வச்சுருந்தாங்க. பசங்க எல்லாரும் ஜலேபியை பார்த்தோன்னே உடனே எடுத்து அதை சாப்பிட்டுட்டாங்க. கிளம்பும் போது தாத்தாவும் பாட்டியும் பொண்ணுக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்ப போனாங்க. அப்போது குசும் ஒரு பாக்ஸோடு வெளியே வந்தா. இல்லை, உங்களுக்காக ஜலேபிஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். பாட்டி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு குசும், இல்லை பசங்களுக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தூக்கம் முதல் கண்களை தழுவட்டும்.